ஏற்றுறாங்க. வேல்பெருமான் தீர்த்தமாடுவதற்காக அங்கே பாருங்க உள்ளே இறங்குற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தீர்த்த கேணிக்கிலே அங்கே தீர்த்தமாடுகிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். எப்படி இந்த தீர்த்தம் நல்லா இருந்தது. எப்படி இந்த தீர்த்த திருவிழா மிகவும் அருமையாக இருந்தது. எப்படி இந்த தீர்த்த திருவிழா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்லச்சன்னதியான் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த மதகனுடைய மேல் பாதையெல்லாம் வந்து போகிறோம். ஆக்கெல்லாம் வந்து இப்போ கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கணும். பாருங்கோ இந்த தொண்டமனாட்டம் மதகு பாதையால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக இதை நோக்கி வந்து படையெடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய மாதிரி இன்றையும் இந்த பாதையெல்லாம் வந்து போகிறோம். பாருங்கோ எவ்வளோ மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. பாலத்திலேருந்து இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். பாலத்திலேருந்து அப்படி இறங்கி ஆலயத்தை நோக்கி வந்து போகிறோம். பாருங்கோ மேற்கு பக்க வாயிலாக வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ இங்கேயும் வந்து காவடி ஆட்டங்கள் எல்லாம் உடம்பெட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். பாருங்க காவடியால் போய் கொண்டிருக்குது. பாருங்க ஒவ்வொரு மர நிழலுக்கையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்படியே பாயெல்லாம் வந்து போட்டு படுத்துருக்காங்க. ஆலயம் முழுவதும் நிறைந்த பக்தர்கள் இங்கே கூடியிருக்கிற காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க இந்த இடத்துல வந்து காவடி ஆடுறாங்க. தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு விரைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைய நாளையும் ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய வழிபாடுகளில் காவடி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே ஆலய முண்டல் பகுதிகளில் இடம்பெற்றுக்கிற காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. அதிகமாக இன்றைய நாளில் காவடிகள் தூக்கு காவடிகள் நான் வருகின்ற வழியிலேயே நிறைய தூக்கு காவடிகள் எல்லாம் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. பாருங்க இந்த முண்டல் பரப்பில் பாருங்க அப்படியே இருந்துட்டாங்க எல்லாருமே. இந்த இடத்துல ஒரு காவடி ஆட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியே காவடி ஆட்டங்களையும் வந்து பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே ஆலயத்துடைய உட்பகுதிக்கு வந்து செல்வோம். இங்கே பாருங்க தூக்கு காவடிகள் வந்து இந்த வேப்பு மில்லிகள் இந்த தேங்காய் எல்லாம் வந்து உடைச்சி பாருங்கள் ஒன்று வந்து அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே எனக்கு வளமையெல்லாம் வந்து எடுத்து போடுறவங்க. இங்கே உள்ளுக்கெல்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமான மக்கள் வாடுறதால எதுவுமே வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. உள்ளுக்கையும் இங்கே பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள் காவடிகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்குது. ஆலயத்தின் உள்ளே வந்து பாருங்க இன்றைய நாள் இந்த தீர்த்த திருவிழாவை வந்து பார்க்கறதுக்காக வந்து ஏராளமான பக்தர்கள் படையெடுத்து கொடுக்க பாருங்க வித்தியாசமான காவடிகள் எல்லாமே வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதியில் இங்கே நுழைகிற அந்த காட்சியையும் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்க
இங்கே பாருங்க இப்போவே வந்து இந்த தீர்த்த திருவிழா வந்து பார்க்குறதுக்காக ஏராளமான பக்தர்கள் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து இருந்துட்டாங்க. அப்படியே அங்கே மேலே பார்க்குற மாதிரியே வந்து அப்படியே வரிசை கட்டி அப்படியே பாருங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து காவடிகள் பால்குட பவனி எல்லாம் வந்து போய் கொண்டிருக்குது ஆலயத்துடைய உட்பகுதியில். பாருங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி. இதில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி சாரணர் எல்லாம் வந்து இதில் நிற்கணும். அதுக்கு உள்ளே வந்து ஆக்களை விடாமல் அப்படியே லைனில் வந்து இருக்கிறேன் பாருங்கள். உற்சவம் வந்து இடம்பெற இருக்கின்ற அங்கே வேல்பெருமான் அங்கே பாருங்க அந்த பெட்டகத்தில் வந்து வச்சு மறைச்சி தான் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து உள்ள வந்து பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அங்கே வேல்பெருமான் தீர்த்தமாடுவதற்காக அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்ப்போம். தீர்த்தமாடுவதற்காக வேல்பெருமான் புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க வேல்பெருமானை அங்கே பாரம்பரிய முறைப்படி அங்கே பாருங்க சுற்றி துணிகளால் வந்து மூடி கொண்டு செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஏராளமான பக்தர்கள் இங்கே ஆலய உள்வீதிகளையும் வெளியிலையும் காணக்கூடிய இருக்கின்றது. இன்றைய நாளில் தீர்த்த திருவிழாவுக்காக அங்கே வேல்பெருமான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. வேல்பெருமானுக்கான அந்த பூஜைகள் வந்து இந்த இடத்துல இடம்பெற எல்லாருக்குமே தெரியும். சுவாமி வீதி வலம் வந்து ஆலயத்துடைய உட்பகுதியில் இந்த இடத்துல சுவாமி வந்து தடுத்து அங்கே வேல்பெருமானை அந்த இடத்துல இருந்து இந்த உள்பகுதிக்கு வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மூடி வந்து போய் அங்கே உள்ள வந்து பூஜை நடந்ததான் அதை பிரதம் வந்து பார்த்தீங்கன்னா வீதி வலம் வருவார். அதே மாதிரி இன்றைய நாளையும் பாருங்க வேல்பெருமானுக்கான அந்த பூஜைகள் வந்து இடம்பெறுவதற்காக அங்கே துணியால் வந்து மூடி அதில் எங்கள் உள்ளே கொண்டு செல்கிற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். வேல்பெருமானுக்கான பூஜைகள் நிறைவடைந்து அங்கே பாருங்க தீப தூபங்கள் வந்து காட்டப்பட்டு அங்கே ஆலய வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
வேல்பெருமான் பல்லக்கிலே அங்கே தீர்த்த உற்சவத்துக்காக புறப்பட்டு செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க. வேல்பெருமான் ஆலய வெளிவீதி வருகிற காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, பல்லக்கிலே அங்கே சுமந்து செல்கிற அந்த காட்சி தீர்த்த உற்சவத்துக்காக அங்கே வேல்பெருமான் புறப்பட்டு செல்கிற அந்த காட்சியை இப்பொழுது நேரடியாக வந்து பார்த்து நினைக்கிறோம். பாருங்க, கண்கொள்ளா காட்சி. அங்கே தீர்த்தமாடுவதற்காக அங்கே வேல்பெருமான் தீர்த்தமாடுகின்ற அந்த இருப்பிடத்துக்கு பாருங்க வருகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கும் அற்புதமான நிகழ்வுகள் தீர்த்த திருவிழாவும் இங்கே இடம் பிடிக்கிறது. அங்கே வேல்பெருமானுக்கான அபிஷேகங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் காவடி ஆட்டத்தை வந்து பாருங்கப்பா, இந்த கடவுளே.
செல்லச்சன்னதியாவுடைய முன்றல்ல இன்றைய நாள் தீர்த்த திருவிழா வந்து இடம்பெற்றுக்கிற தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, ஆலய முன்றல்லே வந்து பாருங்க, நகரவே முடியாத அளவுக்கு இன்றைய நாளையும் எவ்வளவு பக்தர்கள் இங்கே குவிந்தே நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, அங்கே வேல்பெருமானுக்கான தொடர்ச்சியான அபிஷேகங்கள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, அரோஹரா. அங்கே வேல்பெருமானுக்கு தயிரினாலே அங்கே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வேல்பெருமானுக்கு இளநீராலே அங்கே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அங்கே வேல்பெருமானுக்கு பாலினாலே அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நாள் செல்லச்சன்னதியானுடைய வேலவனுடைய அந்த தீர்த்த திருவிழாவை இங்கே கண்டு கழித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியும் வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அங்கே பாலினால் அங்கே வேலவனை குளிர்விக்கின்ற அந்த நிகழ்வு அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கே வேல்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் போன்ற பொருட்களால் அங்கே தொடர்ச்சியாக அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, தொடர்ச்சியான அபிஷேகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேல்பெருமானுக்கு அங்கே விபூதியாலே அபிஷேகம் இடம்பெறுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம்.
வேல் பெருமாளுக்கான பூஜைகள் நிறைவடைந்து பாருங்கோ அந்த மேலே பொருத்தப்பட்ட அந்த சீலையாலே வந்து மறைக்கிறார்கள். இன்னும் சொற்ப வேளையிலே அங்கே தீர்த்தகணியிலே தீர்த்தமாடுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கலாம். ரோஹரா இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேல்பெருமான் தீர்த்தமாட இருக்கிறார். அதுக்காக பக்தர்கள் பாருங்க எல்லாருமே வந்து எழுந்து நின்று பாருங்கோ தீர்த்தமாடத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க. பாருங்கோ பாருங்கோ தீர்த்தமாடுறதுக்காக இறங்குற காட்சியை வந்து பார்க்குறோம். ரோஹரா ரோஹரா அங்கே வேல்பெருமான் தீர்த்தமாடுவதற்காக அங்கே பாருங்க உள்ளே இறங்குற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க வேல்பெருமான் தீர்த்த உற்சவம் அங்கே இடம்பெறுவதற்காக அங்கே பாருங்க தீர்த்த கேணிக்கிலே அங்கே தீர்த்தமாடுகிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். ரோஹரா 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 பாருங்க அந்த பனை ஓலைகள்லாம் வந்து கிழித்து வந்து போடினோம். மூன்றாம் முறையாக வந்து சுத்துற காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்கோ அதுகளும் வந்து தீர்த்தம் ஆடிட்டு ரோஹரா ரோஹரா பாருங்க தீர்த்தமாடி செல்ற காட்சி வந்து பார்க்குறோம். பாருங்க இப்போ வந்து எல்லாரும் வந்து தீர்த்த கணிகளை வாலியால பாருங்க தீர்த்த காணிக்கையில் வந்து பாருங்க தீர்த்தம் எடுத்து எல்லாருக்கும் வந்து இங்கே எத்தி கொண்டிக்கிறாங்க. ரோஹரா 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 பாருங்க வேல்பெருமான் ஆலய உள்வீதி வலம் வந்து அங்கே வருகிற காட்சி வந்து பார்க்குறோம்.
ஏற்றுறாங்க. ஜாலியில் ஆங்களுக்கு போத்துக்கு எடுத்துட்டு விட்டு வந்தீங்க. எல்லாரும் பாருங்க நினைஞ்சு சின்ன காவடி எப்படி இந்த தீதம் நல்லா இருந்து எப்படி இருந்து தீதம் தீத்தவிழா எப்படி இருந்து நல்லா இருந்து எப்படி இருந்து தீத்தவிழா சூப்பரா இருந்து எப்படி இருந்து தீத்தவிழா மிகவும் அருமையாக இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது. முருகனுடைய கருணையால் எல்லா மக்களும் இன்னைக்கு இந்த தீர்த்த திருவிழாவில் கலந்து கொள்கிற பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. இது மனித வாழ்க்கையிலே கிடைக்கிற ஒரு மிகவும் அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம். இப்படியான சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருமே புண்ணியவான்கள். கண்டிப்பா 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 இங்கே வாருங்க எல்லாரும். ஐயா ஐயா எப்படி இந்த தீர்த்த திருவிழா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து நினைஞ்சு அடிச்சு வேலைக்கு வாருங்க. தொடர்ச்சியாக வந்து ஆக்கெல்லாம் தொடர்ச்சியாக நனைஞ்சு கொண்டே இருக்கணும். ஆக்கலாம் தீர்த்தத்தில் பாருங்க எல்லாரும் எல்லாரும் நினைஞ்சு வச்சுன்னா போயிடணும். என்ன எப்படி இந்த தீர்த்தத்தில் எப்படி இது அதாவது என்னண்டு முழுவணும். தீர்த்தத்தில் தீர்த்தத்தில் முழுவணும். ரைட் பாவங்களெல்லாம் தீரணும். ரைட் 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 பாருங்க எல்லாரும் வந்து நினைஞ்சு அடிச்சு இங்கே பாருங்க எல்லாரும் வந்து தலையில் தீர்த்தத்தால் அப்படியே நாங்களும் எல்லாம் குளிச்சு போனோம். இங்கே எல்லாரும் குளிச்சுட்டு என்ன அப்படி இருந்து அருள் நல்லா இருக்கு. ஓகே ஓகே எப்படி இருந்து ஐயா எப்படி இருந்து தீதம் நல்லா இருந்து ஆமாம் அப்படி இந்த தீர்த்தத்தோட சந்தோஷமா ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க தண்ணி வந்து ஆக்களோட வந்து காய்ச்சி ஓடிக்கிறோம். பாருங்க இங்கே எல்லாரும் எல்லாரும் இதை மாறிட்டு பாருங்க. வெளியிலேயும் வந்து ஏராளமான காவடிகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிற அந்த காட்சியையும் சில வழியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பாருங்க தீர்த்த
தீர்த்தமாடி முடிஞ்சு இப்போ ஆலயம் முன்றல வந்து நிற்கிறோம். பாருங்க, குறையாத காவடிகள் வந்து கொண்டே இருக்குது, தூக்காவடியெல்லாம் வந்து கொண்டே இருக்குது. தீர்த்தக்கேணிக்கு அருகில் வந்து நிற்கிறோம். பாருங்க, எல்லாரும் வந்து ரெண்டு தீர்த்தம் ஆடி எல்லாம் குளிச்சு தோஞ்சி பாருங்க, முழு இதான் வந்து தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே அண்ணையை பாருங்க, இங்கே பாருங்க. என்னம்மா அப்படி இருந்து தீர்த்தத்தில் அப்படி இருந்து எல்லாரும் வந்து இங்கே பாருங்க, எல்லாம் தோஞ்சி அடிச்சு ஓகே. நாங்கள் இந்த பாதையால் போனாங்க, பாதையால் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஆக்கள் தீர்த்தம் பார்க்குறதுக்காக போயினா தீர்த்தம் முடிஞ்சுது. எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வரட்டும். பாப்பா நாங்கள் இங்கே இங்கே பாருங்க, அம்மா ரோட்டில் தண்ணி எல்லாம் அடிக்கிறாங்க. அங்கே பாருங்க, காவடி எல்லாம் வரதால் தண்ணி எல்லாம் அடித்து கீட்டை கொஞ்சம் குறைக்கிறேன் குளிருக்கு. ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து பாருங்க, இப்போ மக்கள் லைனில் போய்கொண்டே இருக்கணும். பாருங்க, லைனில் போய்கொண்டே இருக்கணும். அப்பா என்ன சனம் அங்கே பாருங்க வாகனத்தை. இன்றைக்கு நேற்றையான விட இன்றைக்கு ஏதோ வாகனம் கூட கிடைக்கும். நாங்கள் பார்க்க இதுக்குள்ள இன்றைக்கு பைக் எடுக்கிறேன்னா நேற்றைக்கும் பட்டவாடு பைக்கும் ஹெல்மெட்டும் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஃபேமிலி பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. ஓகே, இந்த சந்தியில் வந்து பாருங்க, எல்லாம் பெருந்திரான மக்கள் வந்து ஆலயத்தை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கணும். வீட்டையும் போடணும். இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங். அப்படி இங்கே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விநாயகர் அன்னதான சபை 10 மணி என்று சொல்லி இங்கால சாப்பாடுகள் வந்து கொடுத்துருக்கணும். பாருங்க, இலாக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். குலசோறு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க, குளச்சி இங்கே பாருங்க, வாக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். இங்கால டேசரில் வந்து குளச்சி கொண்டிருக்கணும். குளச்சி இங்கால போட இங்கே பாருங்க. குளச்சி அடி நடக்குது. எத்தனை நாள் நடக்குது? எத்தனை நாளைக்கு? நேற்றைக்கு முண்டைக்கும். ரைட் 2 நாளும் தேருக்கும் தீர்த்தத்துக்கும். ஒரு வருஷம் செய்யறது. ரைட் பாருங்க, ஒவ்வொரு ரைட் ஓகே. பேரோட சரி, அவங்களாம் செய்கிறாங்களாம். ஓகே, இங்கே பாருங்க, குளச்சி அடி நடக்குது. இந்த எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து சாப்பாடு. இங்கே பாருங்க, விநாயகர் அன்னதான சபையாம் 10 மணி அச்சுவேலி ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொல்லி இதில் முருகப்பெருமான படம் போட்டு எல்லாருக்குமே வந்து அடித்து கொடுத்து வந்துக்கணும். சாப்பாடு கொடுத்து வந்துக்கணும். எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டு வந்துக்கணும். சிறப்பாக நேற்றைய நாளும் முந்தைய நாளும் இதை செய்யணும்.